எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நேற்று பார்த்தீங்கன்னா ராகி தோசைக்கு மாவு அரைச்சி அவனில் வச்சுருந்தேன் இல்லைங்க, அது நல்லா பொங்கி வந்துருந்துச்சு. எப்போவுமே மில்லட் வகைகளில் நீங்கள் தோசை மாவோ இட்லி மாவோ எது அரைச்சாலுமே கம்மி டம்ளர் அளவு எடுத்து பண்ணுங்க, 2 நாளைக்கு வர மாதிரி. ஏன்னா இது ரொம்ப சீக்கிரமாக புளிச்சிடுங்க, அதுக்கு மேலே நம்மளால் சாப்பிட முடியாது. இது டக்குன்னு கூட நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கலாம் இல்லைங்க. அதனால தான் இன்னைக்கு காலையிலத்துக்கு நல்ல மொறுன்னு ராகி தோசையும் சோயா இருக்கு இல்லைங்க, அது போட்டு தான் ஒரு குழம்பு வச்சுருந்தேன். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் இன்னொரு நாள் ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க சாப்பிடலாம். அப்புறங்க நேற்று அந்த கிரானி ஸ்கொயர்ஸ் பண்ணியிருந்தால இதை வச்சு என்ன பண்ணுறேன்னு கேட்டிருந்தேன் இல்லைங்க. இந்த குட்டி பாப்பாக்கான ஸ்வெட்டர் தான் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு 2 கை தான் இருக்குங்கிறது அப்பப்போ மறந்துடுறேங்க. நான் ஏதோ 10 கை இருக்கிற மாதிரி இன்னைக்கு நிறையா நான் முடிக்க போகிறேன்னு நினச்சிட்டு இதுவே இன்னைக்கு நைட்டு வரைக்கும் இழுத்தாச்சுங்க. வெளியே பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது இல்லைங்க, உள்ளே எவ்வளோ வேலை இருக்குது பாருங்கள். கிரானி ஸ்கொயர்ஸ் பார்க்க நல்லா இருக்குங்க, ஆனால் ஒரு கிரானி ஸ்கொயர் பின்னாடி இருக்க நூல்களையும் தெரியாமல் கட் பண்ணி எடுத்து மறைச்சு நீட் ஃபினிஷிங் கொண்டு வரது ஒரு பெரிய வேலை தாங்க. இதை முழுசாக முடிச்சுட்டு இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். க்ரோஷே ப்ராடக்ட்ஸ் எல்லாமே விலையை மட்டும் பார்த்தீங்கன்னா வாங்க மாட்டேங்க, அதுக்கு பின்னாடி இவ்வளோ வேலை இருக்குன்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்குவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.